ஓம் சக்தி, ஆதி பராசக்தி. பொங்கலோ பொங்கல், நல்ல வாழ்த்துகள். எல்லோரும் எல்லா உள்ளங்களும் நல்ல ஆன்மீகத்துறையிலும் ஆடும் பசுகளும் மிருகங்கள் அனைத்தும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். ஓம் சக்தி அம்மாவோட அருள் எல்லாரும் கிடைக்கணும். பொங்கலோ பொங்கல்னு சொல்லும்போது பல பேர் வார்த்தைகளை ஒன்று உள்ளத்தில் வரும்போது நல்லவுடைய எண்ணங்களோடும் நல்லவுடைய செயலோடும் நல்லவுடைய வார்த்தையோடும் அந்த பொங்கல் போல் சிரிப்பு இன்பமும் துன்பங்களும் ஒழிந்து நல்ல உள்ளமாக மாற வேண்டும், நல்லது ஏற்பட வேண்டும். ஓம் சக்தி. அனைத்து சக்திகளுக்கும் பக்தர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். தைப்பூச விழாவில் எல்லா சக்திகளும் கலந்து கொண்டு சக்தி மாலை அணிந்து இருமுடி செலுத்தி நம்முடைய பக்தியை வெளிக்காட்டுகின்ற காட்சியை பார்க்கும்போது மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. பொங்கல் விழாவை கொண்டாட இருக்கின்றோம். பொங்கல் திருநாள் தமிழர் திருநாள் என்றும் பொங்கலை திருவள்ளுவர் தினம் என்றும் கொண்டாடுகின்றோம். பொங்கல் பண்டிகையை சங்கராந்தி என்றும் கூறுவார்கள். அதாவது சங்கராந்தி என்றால் இடம்பெயர்தல் என்று பொருள். சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறும் எல்லா நாளும் சங்கராந்தி தான். தை மாதம் முதல் தேதியில் மகர ராசியில் அடியெடுத்து வைக்கும் நாள் மகர சங்கராந்தி என்று கூறுவார்கள். மகர சங்கராந்தி என்பது புண்ணிய காலமாக கருதப்படுகின்றது. தமிழகத்தில் இது பொங்கல் திருநாளாகவோ அதற்கு முந்தைய நாளாகவோ இருக்கும் மகர சங்கராந்தி நாளில்தான் ஐயப்பன் ஜோதியாக காட்சி தருவார். அதனால்தான் இதை மகர விளக்கு என்று கூறுகின்றார்கள். இந்த நாளில் புனித தீர்த்தங்களில் நீராடுவதால் பாவங்கள் விலகும் என்பது ஐதீகம். இந்த சூரியனால் நாம் அடைகின்ற பலன்கள் அதிகம். ஒரு நாள் சூரியன் உதிக்காவிட்டால் இந்த பிரபஞ்சமே இருளாகிவிடும், இயக்கமே இருக்காது, எந்த ஒரு இயற்கையும் செயல்படாது. அப்படிப்பட்ட இந்த சூரியனை ஒரு கிரகமாக இருந்தாலும் அதை கடவுளாக நாம் பாவித்து வணங்கி வருகின்றோம். சூரியனால் தான் வெளிச்சம் கிடைக்கின்றது, வெப்பம் கிடைக்கின்றது, பயிர்கள், தாவரங்கள், நிலப்புலன்கள் எல்லாம் செழித்து ஓங்குவதற்கு முக்கிய காரணம் சூரிய ஒளி தான். அந்த சூரிய ஒளியை தருகின்ற சூரிய பகவானை தெய்வமாக வழிபடுகின்றோம். சூரியன் தன்னை வெளிப்படுத்தி வெயிலாகவும் தன்னை மேகத்துள் மறைத்து மேகமாக மழையாகவும் பயிர்கள் விளைவிப்பதற்கு உகந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கின்ற காரணத்தினால் சூரியன் மக்களுக்கும் சரி இந்த உலகத்துக்கும் சரி சிறந்த கடவுளாக கருதப்படுகிறார். இத்தகைய அரிய சக்தி கொண்ட சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நாம் கொண்டாடும் விழாதான் பொங்கல் விழா. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பண்டிகை என்றால் அது பொங்கல் தான். பொங்கல் வருதுன்னா நாங்கள்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். வீடு சுத்தம் பண்ணுறதும், தெருவில் பெரிய பெரிய கோலங்கள் போடுவதும், சாணி உருட்டி வச்சு அதில் பூசணி பூவை வச்சு அந்த வெரைட்டியாக தட்டி அதை காய வச்சு பொங்கல் அன்று அந்த வெரைட்டியை அடுப்பில் போட்டு பொங்கல் வைப்பதும் அது ஒரு பெரிய விழா. கிராமத்துங்களில் பார்த்திங்கன்னா பெரிய விழா என்றால் பொங்கல் தான். கிராமங்களில் விவசாயத்தை தொழிலாக செய்கின்ற விவசாயிகள் அவர்கள் குடும்பத்தில் நடக்கும் ஒரு விழாவாகவே அதை சிறப்பாக கொண்டாடுவார்கள். மண்ணடுப்பில் மண்பானையில் பொங்கல் வைத்து சூரியனுக்கு படைப்பது என்பது பெரும்பொங்கல் என்றும், மறுநாள் இந்த விவசாயத்துக்கு துணை நிற்கின்ற
இப்போல்லாம் டிராக்டர் வந்துடுச்சு, எல்லாம் நவீன கருவிகள்லாம் வந்துடுச்சு. அந்த காலத்தில் ஏற்றம் இறைப்பதற்கும் எல்லாத்துக்கும் மாடுகளை தான் பயன்படுத்தினாங்க. அதனால் மாட்டையும் ஒரு தெய்வமாக நினைத்து அதற்கென்று ஒரு நாளை ஒதுக்கி அதற்கு பொங்கல் வைத்து படைத்து அந்த பொங்கலை மாடுகளுக்கு உணவாக கொடுத்து மகிழ்வார்கள். மஞ்சு விரட்டு என்று மாடுகளை எல்லாம் ஒரு இடத்துல ஒன்றாக சேர்த்து விரட்டி அடித்து அவைகளுக்கு கொம்புகளுக்கெல்லாம் வண்ணங்கள் தீட்டி மாலைகள் அணிவித்து ஓட செய்து மகிழ்ச்சியாக குதூகலமாக கொண்டாடுவார்கள். அடுத்தது 3வது நாள் காணும் பொங்கல். காணும் பொங்கல் என்பது அந்த ஊரில் உள்ள பல இடங்களுக்கு சென்று பார்ப்பது. முக்கியமாக பெரிய பெரிய ஏரிகள் உள்ள ஊர்லெல்லாம் திருவிழாக்கள் நடக்கும். அங்கே அந்த திருவிழாவில் போய் கலந்து கொள்வது, வெளியூர் இப்போ சென்னைன்னா போய் மெரினா பீச்சுக்கு போகிறது, எல்லாம் இந்த மாதிரி ஏதாவது பார்க்கக்கூடிய இடங்களை எல்லாம் போய் பார்ப்பதற்கு உகந்த நாளாக அதை தேர்ந்தெடுத்து கொண்டாடுவதால் அது காணும் பொங்கல் என்று பெயர் பெற்றது. இப்படி பொங்கல் என்பது 3 நாட்கள் தொடர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்ற ஒரு பெரிய விழா. இந்த பெரிய விழாவை சீரும் சிறப்புமாக கிராமங்களில் மட்டுமல்ல நகரங்களிலும் இப்பொழுது நன்றாக கொண்டாடுகின்றார்கள். சங்கராசூரன், கிங்கராசூரன் என்று 2 அசுரர்கள் தாங்கள் பெற்ற வரத்தினால் தேவர்களை துன்புறுத்தி வந்தார்கள். அவர்களை அழிக்க பார்வதியும் கங்காதேவியும் முடிவெடுத்தார்கள். பார்வதி தேவி சங்கராசூரனையும் கங்காதேவி கிங்கராசூரனையும் வதைத்தார் என்பது கதை. அவ்வாறு வதைத்த நாளை தான் கரிநாள் என்று சொல்வார்கள். பொங்கல் என்றால் பொங்குதல் என்று பொருளாகும். பொங்குதல் சொல்லும்போது இப்போ ஒரு பானையில் பாலை ஊற்றி அதை ஒரு கழுத்து அளவுக்கு வரைக்கும் வச்சுருந்தா கூட அதுக்கு மேலே பொங்கி வரும்பொழுது அதை பொங்குதல்னு சொல்கிறோம். அதாவது குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வழிந்து வருகின்ற ஒரு நிகழ்ச்சியை பொங்குதல்னு சொல்கிறோம். அது மாதிரி பொங்கல் ஒரு இனிப்பான ஒரு பண்டம். அதாவது அந்த பச்சரிசியில் வெல்லத்தை போட்டு முந்திரி பருப்பு, திராட்சை, நெய் எல்லாம் போட்டு கலந்து ஒரு பொங்கல் செய்யும்போது அவ்வளவு இனிப்பாக இனிமையாக இருக்கும். எல்லாருக்கும் சாப்பிடுவதற்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலே அதற்கு பொங்கல் விழா என்று பெயர் வந்தது. அடுத்தது காய்கறிகள்லாம் ஒரு கூட்டு வைப்பாங்க. எல்லா காயும் போட்டு பருப்போட ஒரு காய் கூட இல்லாமல் எல்லாத்துலேயும் ஒரு சின்ன 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 துண்டு வச்சு அதை சூரியனுக்கு முதல்ல படைப்பாங்க. அதே எடுத்து மறுபடியும் சமைப்பாங்க. வள்ளிக்கிழங்கு, கருணக்கிழங்கு, அப்புறம் சேப்பங்கிழங்கு, அப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய், அப்புறம் அவரைக்காய், எல்லா காய்களையும் போட்டு அந்த பருப்பை போட்டு ஒரு கூட்டு வைக்கும்போது அந்த வெண்பொங்கலோட அந்த கூட்டை சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளவு ருசியாக இருக்கும். அந்த பொங்கல் என்பதற்கே அதுதான் அர்த்தம். இப்போ தீபாவளின்னா எப்படி அதிரசம், முறுக்கு, லட்டு, இந்த இனிப்பு வகைகளை சாப்பிட்றோமோ, இந்த பொங்கல் என்பது ஒரு இயற்கை உணவு வகையை சேர்ந்த ஒரு பண்டிகையாக கொண்டாடப்படுகின்றது. பெரியவங்களை விட சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா கரும்பு துண்டு ஒன்று கொடுத்துட்டா போதும், அந்த புது துணி போட்டுக்கிட்டு அந்த பொங்கல் விழாவை கொண்டாடுறது, மாட்டு வண்டியில் போகிறது, மைதானத்தில் மாட்டெல்லாம் மடக்கி விரட்டுறது, இதெல்லாம் பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் சிறு வயதத்தில் எல்லாரும் அனுபவிக்க வேண்டிய ஒரு பண்டிகை இது. அப்புறம் பெருசாகிட்டா இதுக்கெல்லாம் இதுவே வாய்ப்பே கிடைக்காது. சின்ன வயதில் இந்த பொங்கல் திருவிழா, தீபாவளி, இது போன்ற திருவிழாக்களை எல்லாம் நீங்கள் மகிழ்ச்சியாக அனுபவிக்க வேண்டும். அடுத்து குட்டி கதை. இந்த குட்டி கதை சொல்லாட்டா உரையே நிறைவு பெறாது போல் இருக்கிறது. ஒரு அடர்ந்த காடு. அந்த அடர்ந்த காட்டில் ஒரு மரத்தில் ஒரு பொந்து, அந்த பொந்தில் ஒரு கிளி முட்டையிட்டு அடைகாத்து வந்தது. அடைகாத்து வரும்போது ஒரு முட்டையிலிருந்து
ஒரு குஞ்சு வெளியில் வந்து அந்த இறை தேட கிளீச்சு போன பிறகு இது இந்த முட்டையிலிருந்து வந்த குஞ்சானது தத்தி தத்தி விழுகின்ற அளவுக்கு போச்சு. அப்போ அந்த வழியாக ஒரு வேடன் வந்தான். அந்த வேடன் அந்த கிளியை அடடா விழுகிற போகிற சமயத்தில் அதை பிடிச்சி காப்பாற்றி, நம்ம இங்கே விட்டுட்டு போனோம்னா வேறு ஏதாவது பறவைகள் கொத்தி சாப்பிட்டுடும், நம்ம எடுத்து போய் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் தன்னுடைய வீட்டுக்கு குடிசைக்கு எடுத்துன்னு போய் அந்த கிளியை வளர்க்க ஆரம்பித்தான். அதே போல் மறுநாள் இன்னொரு குஞ்சு வெளிவந்து விழுகின்ற தருணம். அந்த சமயத்தில் அந்த வழியாக வந்த ஒரு முனிவர் அந்த குஞ்சியை காப்பாற்றி எடுத்துன்னு போய் தன்னுடைய ஆசிரமத்தில் வச்சு அதை வளர்க்க ஆரம்பித்தார். இரண்டும் ஒரு தாய் வயிற்று குஞ்சுகள் தான், ஆனால் வளர்கின்ற இடம் வேறு வேறு. வேடன்கிட்ட வளருது, இன்னொன்று முனிவர்கிட்ட வளருது. வேடன்கிட்ட வளர்கிற சூழ்நிலையில் இருக்கிற கிளி எப்படி இருக்கும், முனிவர்கிட்ட இருக்கிற கிளி எப்படி இருக்கும்ன்றதை நம்ம இந்த கதையில் பார்க்க போகிறோம். குணாதிசயங்கள் என்ன செய்யும்? ஒரு கசாப்புக்காரங்கிட்ட ஒரு கிளியை கொடுத்து வளர்க்க சொன்னால் அது என்ன சொல்லும்? அது ஆடு வெட்டுறது குத்துறதெல்லாம் பார்த்துட்டு வெட்டுறா குத்துறா அடிடா உதவிடாதான் சொல்லும். அதே ஒரு ஆசிரமத்தில் இருக்கிற முனிவர்கிட்ட வளர்கிற கிளியாக இருந்தால் வாங்க உக்காருங்க அப்படின்னு அழகாக பேசும். அதுபோல் இந்த கிளியும் ஒரு குறிப்பிட்ட நாள் வளர்ந்த பிறகு அந்த காட்டில் ஒரு அரசன் சென்று கொண்டு இருக்கின்றான். அப்பொழுது அவனுக்கு தாகம் எடுக்குது. தாகம் எடுக்கும்போது பார்த்தா பக்கத்தில் ஒரு குடிசை தெரியுது. அந்த குடிசை அந்த வேடனோட குடிசை. அந்த வேடனோட குடிசைக்கு போன உடனே இந்த கிளி அரசன் என்று தெரியல, யாருன்னு தெரியல, அது நினச்சிக்கிச்சு திருடன் வரான்னு சொல்லிட்டு திருடன் வரான் பிடுங்க கட்டி போடுங்க அடிங்க ஒதிங்க அப்படின்னு சொல்லி அந்த கிளி கத்துது. இது பார்த்தோன்னே அரசனுக்கு வெறுப்பாக போச்சு. என்னடா இது, ஒரு கிளி இந்த மாதிரியாக பேசும், கிளி சொன்னதே சொல்லுமா, கிளி பிள்ளைன்னு சொல்லுவாங்க, இது இப்படி பேசுதுன்னு சொல்லிட்டு வெறுப்பாயிட்டு அங்கேருந்து வந்துக்கினே இருந்தார். அப்போ கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஆசிரமம் தெரிஞ்சுது. அந்த ஆசிரமத்துக்கு போனால் அங்கேயும் ஒரு கிளி இருந்தது. அதான் சொன்னேன், 2 கிளி குஞ்சுகள் வளர்கின்ற இடம் மாறுபட்டு இருக்குது இல்லையா. முனிவர்கிட்ட வளர்ந்த கிளி, ஐயா வாங்க உட்காருங்க, தண்ணி குடிக்கிறீங்களா, பழம் சாப்பிட்றீங்களா, தண்ணி குடிங்க, பழம் சாப்பிடுங்க, ஒரு இடத்துல ஓய்வு எடுங்க, முனிவர் வெளியில் போயிருக்கிறாரு, வந்து விடுவார் அப்படின்னு அவ்வளோ அழகாக அடக்க உடக்கமாக பதில் சொல்லுது. அப்போ இந்த அரசனுக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு. அந்த கிளி என்னடான்னா அப்படி பேசுது, இந்த கிளி இப்படி பேசுது. அதனால் வளர்கின்ற இடத்தை பொறுத்தும் வளர்கின்ற சூழ்நிலையை பொறுத்தும் தான் ஒருத்தருடைய குணாதிசயங்கள் அமையுமே தவிர பிறப்பால் அமைகிறது கிடையாது. ஆகவே நல்ல சூழ்நிலையில் நல்ல பழக்க வழக்கங்களை மேற்கொண்டு நல்ல அறிவோடு ஒழுக்கத்தோடு வாழ்கின்ற வாழ்வு தான் ஒரு நல்ல வாழ்வாக அமையுமே தவிர கெட்டவர்களோடு சேர்ந்து கெட்ட பழக்கங்களை மேற்கொண்டு தீயவர்களாக வாழ்ந்தால் அவர்கள் கடைசி வரை தீயவர்களாகவே அழிந்து விடுவார்கள். ஆகவே நல்ல ஒரு சூழ்நிலைக்கும் சூழ்நிலை சரியில்லாத ஒரு இடமும் மாறுபடும். ஆகவே நீங்கள் நல்ல சூழ்நிலையில், அதாவது நல்ல சூழ்நிலைன்னா பெரிய பணக்காராக இருக்கணும்னு இல்லை, அதாவது வாழ்கின்ற இடத்திலேயே நல்ல ஒழுக்கமாகவும் நல்ல சொற்களை இன்முகத்தோடு பேசியும் வளர்ந்தால் உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும். அதனால் இந்த 3 நாளும் சிறப்பாக கொண்டாடுகின்ற இந்த பொங்கல் பண்டிகையை நீங்களும் மகிழ்ச்சியாக கொண்டாடி அதனுடைய வெளிப்பாடாக உங்கள் மகிழ்ச்சியை நீங்கள் உணர்ந்து அனுபவித்து இன்பம் அடைய வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.